அனைவருக்கும் இந்நாள் பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான். இது பரோட்டா, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கு கூடயுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த பட்டாணி குருமா பண்ணதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அது காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுன்னு அதை போட்டிருக்கேன். வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2, மீடியமாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு கூடயே ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கு கூடயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். போட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி லேஸ் ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நீள வாக்கில் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளியுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால 1 போட்டிருக்கேன். தக்காளி அளவும் சின்னதாக இருந்தால் 2, மீடியமாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கூடயே கொஞ்சமாக மல்லிக்கீரை தண்டோடு வெட்டி போட்டிருக்கேன். தண்டோடு போடும்போது இதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கும் போதே போடும்போதும் அதே மாதிரி தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி கூழாகணும்லாம் இல்லை, சாஃப்டானால் போதும். இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது தெரியும். தக்காளி முதல்ல ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆன உடனே அது சாஃப்டாகிடும். அந்த மாதிரி சாஃப்டான உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அந்த சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். இந்த குக்கரை மாற்றி வச்சுட்டு இந்த சட்டியே திரும்ப அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே 8 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு கூடயே 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு. இந்த மாதிரி குருணையாக கிடைக்கும். இது விலை குறைவாக இருக்கும். அரைக்கிறதுக்கெலாம் நான் இதை தான் பொதுவாக யூஸ் பண்ணுவேன். அது போட்டிருக்கேன். அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதுவும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த அண்டி குருணை, அது முந்திரி பருப்பை நாங்கள் அண்டின்னு சொல்லுவோம். அண்டி குருணை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு 4 முழு கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அதுக்கு கூடயே ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். நீங்கள் ஏலக்காய் நான் 1ன்னு சொன்னேன், ஆனால் 2 போட்டேன். அது ஏன்னா ரொம்ப சின்ன ஏலக்காவாக இருந்தது, அதுக்குள்ளே வித்து கூட அதிகமாக இருந்த மாதிரி தெரியல, அதனால தான் 2 போட்டேன். நீங்கள் 1 போட்டால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இதை எப்படி வறுக்கணுன்னா, தேங்காய் முதல்ல அடுப்பில் போட்ட உடனே சட்டியில் ஒட்டும், அதுக்கப்புறமா ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இதுக்கு கூடயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் போட்டுக்கணும். நான் 5 காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன். சட்டியிலேருந்து இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு லேசாக இலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அது தன்னாலே சட்டியில் ஒட்டாமல் நான்ஸ்டிக்கில் வர மாதிரி வரும். அந்த பருவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். தீயை கூட்டி வச்சு வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும். அதனால் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நிதானமாகவே வறுத்துக்கணும். தேங்காய் ட்ரை ஆகணும். ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா நைஸாக அரையும். அதனால் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. அப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சா தான் அந்த மாதிரி நம்மளுக்கு வறுக்க முடியும். இப்போது தேங்காய் வறுபட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இதுக்கு கூட 2 கம்பு இந்த மாதிரி மல்லிக்கீரை எடுத்து பிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சூட்லேயே அது பொரிஞ்சிரும். இது இனி ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்காமோ அந்த அளவுக்கு குருமா நல்லாயிருக்கும். பரபரன்னு அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொடிச்சுக்கணும். நல்லா பொடிக்கணுன்னா அது ஈரப்பதமே இல்லாமல் இருந்தால் தான் நல்லா பொடியும். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நைஸாக பொடியும். போட்டு நல்லா பொடித்த பிறகு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்துக்கு கூட பட்டாணி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப்பு பட்டாணி எடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த பட்டாணியும் பெரிய உருளைக்கிழங்குல 1 உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். சின்ன உருளைக்கிழங்குனா 2 போட்டுக்கலாம். நீங்கள் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் நீங்கள் இப்போவுமே பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருந்துச்சு. நான் முதல்ல போட்ட உப்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசிலுக்கு விட்டுறணும்.
விட்டுட்டு திறந்து பார்க்கும்போது நல்ல கமகமன்னு வாசனையோட குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு, கடைசியாக கொஞ்சம் மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கி இந்த குருமாவை சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.